ஹரி ஓம். குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு குலதெய்வம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய ஜோதிடர்கள போய் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க." "இல்ல சார், கல்யாணம் தடையா இருக்கு, குழந்தை பாக்கியம் தடையா இருக்கு." என்ன தடையோ? "குலதெய்வத்த கும்பிட்டீங்களானா சார்?" "குலதெய்வம் தெரிஞ்சா தானே சார் கும்பிடுறதுக்கு." "குலதெய்வமே தெரியாது சார்." சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வங்கள்ல பெரும்பாலும் கருப்பராயன், முனீஸ்வரன் இந்த மாரி தெய்வங்கள்லாம் இருக்கும். நாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போம்போது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "சார், நாங்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட தாத்தன், பாட்டன், பூட்டன் காலத்திலிருந்தே நாங்க வந்துட்டோம் சார். எங்களுக்கு குலதெய்வம் தெரியலங்கிறாங்க." அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு அஷ்டமங்கல பிரசன்னம், தேவமங்கல பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குலதெய்வங்கள் கனவுல கூட வந்து சொல்லும். "நான் தான் உன் குலதெய்வம் வா" அப்படின்னு கூட சொல்லும். இதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடத்துல நான் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு என்ன ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆயுதங்களையே சில பேர் வணங்குவாங்க. சில பேர் பாருங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற மாதிரி வேல்கம்பு, சூலாயுதம் இந்த மாதிரிலாம் நிறைய ஆயுதங்களை வணங்குவாங்க. அந்த ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குவது சரியா? அப்படின்னு பார்க்கும்போது, தெய்வங்களை கண்டிப்பாக செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? சித்திர நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இவர்கள் ஆயுதம் ஏந்திய தெய்வங்களை வணங்குவது மிகப்பெரிய வெற்றியை தரும். சார், மற்றவங்களாம் வணங்கக்கூடாதா? வணங்கலாம். எப்போ வணங்கலான்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசை நடக்கும்போது வணங்கலாம். இல்லை என்றால் செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது வணங்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவாங்க. இப்போ பெரிய பெரிய கட்டடங்கள், அது என்னன்னு சொல்றதுன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டு காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் கட்டும்போது ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்னா, ஐயா எப்படியாவது இந்த கட்டடத்தை நல்லபடியாக முடியணும். அந்த மாதிரி யார் கட்டுவாங்கன்னா, இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் சம்பந்தப்படுவது, இந்த மாதிரி நட்சத்திரங்களில் செவ்வாய் பயணிக்கும் போது தான் இந்த வேலை நடக்கும். அப்போ இந்த ஆயுதமேந்திய தெய்வங்களினுடைய துணை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆயுதமேந்திய தெய்வங்களை வணங்குவதற்கு குரு பார்வை இருந்தால் உங்களுக்கு உடனடியாக நல்ல எஃபெக்டும் நல்ல சக்ஸஸும் கொடுக்கும்.